சித்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் நடக்கும் கதைக்களம். ஜின்னா விஷ்ணு மன்சூர் ஒரு கூடார வீட்டு உரிமையாளர். அவருக்கு பெரும் கடன்கள் உள்ளன. அவரது பாலிய தோழியான ரேணுகா சன்னி லியோன் மீண்டும் இந்தியா வருகிறார். அவள் அசுத்தமான பணக்காரன் மற்றும் ஜின்னாவை மணக்க விரும்புகிறாள். ஆனால் ஜின்னா சுவாதியை பாயல் ராஜ்புத் காதலிக்கிறார். அதனால் ரேணுகாவை காதல் என்ற பெயரில் ஏமாற்றி பணத்தை கொள்ளையடிக்க நண்பர்களுடன் சேர்ந்து திட்டம் தீட்டுகிறார். அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பது மீதமுள்ள கதையை உருவாக்குகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு விஷ்ணுவை ஒரு ஜாலியான வேடத்தில் பார்க்கிறோம். நகைச்சுவை என்று வரும்போது விஷ்ணு ஒரு சார்பு மற்றும் இந்த படத்தில் சிறப்பாக பணியாற்றுகிறார். அவர் படத்தில் மிகவும் கடினமாக உழைத்துள்ளார். அது அவரது நடனங்கள் மற்றும் சண்டைகளில் தெரியும். குறிப்பாக விஷ்ணுவின் நடனங்கள் சிறப்பாக இருக்கும். சன்னி லியோன் ஒரு சதைப்பகுதியை பெறுகிறார். அவர் நன்றாக செய்கிறார். முழு கதையும் அவளை அடிப்படையாக கொண்டது மற்றும் இது இதுவரை அவரது வாழ்க்கையில் சிறந்ததாக உள்ளது. பாயல் ராஜ்புத் கிராமத்து பெண்மணியாக அழகாகவும் படத்தில் சிறப்பாகவும் நடித்துள்ளார். மூத்த நடிகர்களான நரேஷ் மற்றும் சுரேஷ் ஆகியோர் தங்கள் பாத்திரங்களில் கண்ணியமானவர்கள். ஜின்னா நகைச்சுவையில் உயர்ந்தவர் மற்றும் சம்மக் சந்திரா படத்தின் சிறப்பம்சமாக உள்ளது மற்றும் வேடிக்கையான கதாபாத்திரத்தை நன்றாகவே ஏற்றுகிறார். சன்னி லியோனுடனான அவரது வேடிக்கையான தொடர்புகள் மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. வெண்ணிலா கிஷோரும் தனது பாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார் மற்றும் இரண்டாம் பாதியை உயர்த்தினார். எழுத்தாளர் கோனா வெங்கட் மற்றும் குழுவினர் படம் நல்ல அம்சங்களை கொண்டதாக இருக்க வேண்டும். பாடல்கள் சிறப்பாக இயக்கப்பட்டுள்ளன. இரண்டாம் பாதியில் வேடிக்கை, கவர்ச்சி மற்றும் சுவாரஸ்யங்கள் இதெல்லாம் ஆடியன்ஸுக்கு போரடிக்காது. தாராளமாக காட்சிகள் ஓடுகிறது. படம் மெதுவாக தொடங்குகிறது மற்றும் முக்கிய கதைக்களத்திற்குள் நுழைவதற்கு நேரம் எடுக்கும். நடைமுறைகள் நகைச்சுவையால் நிரப்பப்பட்டிருந்தாலும் திருப்பத்தின் முக்கிய கவனம் இடைவேளையில் மட்டுமே நிறுவப்பட்டுள்ளது. முதல் பாதியில் சன்னி லியோனின் கேரக்டர் இன்னும் மெருகேற்றப்பட்டிருக்க வேண்டும். கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் வெளிப்படுத்தப்பட்டு முக்கிய புள்ளி பார்வையாளர்களிடம் விரைகிறது. சன்னியின் கேரக்டரில் அதிக உணர்ச்சிபூர்வமான கோணம் விஷயங்களை இன்னும் சிறப்பாக செய்திருக்கும். அனுப் ரூபன்ஸ் இசையமைத்திருப்பது அனைவரையும் கவர்ந்துள்ளது. நடன அமைப்பும் தயாரிப்பு வடிவமைப்பும் அற்புதமாக உள்ளது. கிராமத்து காட்சிகள் மற்றும் பின்னணியை சோட்டா கே நாயுடு சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக கிஷோர் மற்றும் சம்மக் சந்திராவுக்கு எழுதப்பட்ட உரையாடல்கள் வேடிக்கையானவை. இயக்குனர் சூர்யாவை பற்றி கூறினால் அவர் படத்தை ஒரு கண்ணியமான வேலையை செய்துள்ளார். அவர் காட்சிப்படுத்திய நாவல் எதுவுமில்லை என்றாலும் பாடல்கள், சண்டை காட்சிகள், நகைச்சுவை என பார்வையாளர்களை சலிப்படைய செய்யாமல் இசையமைத்த விதம் சிறப்பானது. நீங்கள் நினைக்கும் போது நகைச்சுவை சலிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு திருப்பம் வருகிறது. அதன் பெருமை இயக்குனரையே சேரும். மொத்தத்தில் ஜின்னா ஒரு வேடிக்கையான த்ரில்லர். இது நேர்த்தியான நகைச்சுவை மற்றும் கடந்து செல்லக்கூடிய சிலிர்ப்புடன் நிரம்பியுள்ளது. விஷ்ணுவின் முந்தைய படங்களை ஒப்பிடும் போது இது மிகவும் சிறப்பாக உள்ளது. மெதுவாக தொடங்கும் படம் சற்று நீளமானது. ஆனால் சீரான இடைவெளியில் நிரம்பிய பொழுதுபோக்கு பார்வையாளர்களை ஈடுபாட்டுடன் வைத்திருக்கும் மற்றும் இந்த விடுமுறை வார இறுதியில் கண்ணியமான பார்வைக்கு உதவுகிறது.